தமிழ்நாட்டுல விசில் புரட்சி அப்படின்னு ஒண்ணு நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல புரட்சி நடந்தா, கண்டிப்பா அங்க ஒரு எழுச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கும். உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இப்ப எழுச்சி பெற்றிருக்கிறவங்க நல்லவங்களா? இந்த மண்ணுக்கானவங்களா? இந்த மக்களுக்கானவங்களா? அப்படின்றது இன்னும் சில காலம் போனா தான் நமக்கு தெரியும். பார்ப்போம். ஒரு 6, 7 மாசம் பார்ப்போம். அவங்க எந்த மாதிரியான ஆட்சி நடத்துறாங்க? எந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து அவங்கள எதிர்க்கிறதும், இல்ல ஆதரிக்கிறதுன்ற நிலைப்பாட்ட எடுப்போம். எப்பவுமே ஒரு எழுச்சி நடந்திருக்கு அப்படின்ற இடத்துல, கண்டிப்பா அதுக்கு எதிரா யாரோ ஒருத்தர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அங்க இந்த இடத்துல இப்போ இந்த விசில் புரட்சி மூலியமா ஒரு எழுச்சி நடந்திருக்கு. அந்த எழுச்சியினால வீழ்ச்சி அடைந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா இங்க நெறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழ் தேசிய அளவுல. திராவிடம் இத்தனை ஆண்டு கால 60 ஆண்டு கால திராவிடம் வீழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசியவாதியா என்னால அது அப்படி இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்போ இது தமிழ் தேசியம் மாதிரியே திராவிடம் அப்படின்றதும் நான் பார்த்த வரைக்கும், நான் கத்துக்கிட்ட வரைக்குமே ஒரு 100 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுல பேசப்பட்டுட்டு வர தத்துவங்கள் தான். இப்ப இந்த தத்துவம் இந்த மாதிரியான திராவிடம் ஆகட்டும், அது தமிழ் தேசியமாகட்டும், இன்னைக்கு ஒரு வீழ்ச்சி அப்படின்றத அடைஞ்சிருக்கு அப்படின்னா, எதன் மூலியமாக அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். திராவிடம் வீழ்ச்சி அடைஞ்சத மகிழ்ச்சியா தமிழ் தேசியவாதிகள் கொண்டாடினாலும், ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஒருவேளை தமிழ் தேசியம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல எழுச்சி அடைஞ்சு, அது மூலியமாக திராவிடம் வீழ்ந்தது அப்படின்னா, மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சி தான். அப்படி இல்ல, வேற ஏதோ ஒரு தத்துவம், அது ஹிந்துத்துவாவா இருந்துட்டு போகட்டும், இந்தியன் நேஷனலிசமா இருந்துட்டு போகட்டும். இந்த மாதிரியான ஏதோ ஒரு தத்துவம் திராவிடத்த வீழ்த்தலாம் அப்படியே வீழ்த்தியிருந்தா கூட, சரி நம்பளால முடியாதது அவங்க செஞ்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாரி நெனச்சுக்கலாம். ஆனா, நீங்க யோசிச்சு பாருங்க. விசில் புரட்சி மூலியமாக இங்க எழுச்சி பெற்றவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு தத்துவமே இல்லாத ஒரு கூட்டம். தத்துவம் இல்லாத ஒரு தத்துவவாதிகள் தான், இந்த பெரிய தத்துவங்களான திராவிடத்தையும் சரி, தமிழ் தேசியத்தையும் சரி வீழ்த்தியிருக்காங்க. உண்மையிலேயே திராவிடத்த நாம் ஆதரிக்கல அப்படின்னா கூட, நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு தத்துவத்தையும் அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலயோ, இல்ல ஒழிக்கணும்ன்ற நோக்கத்திலயோ பார்க்கல. தமிழர்களாக வாழ்றோம். தமிழ் நிலத்துல வாழ்றோம். அப்போ நமக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். நாம அதுல முன்னேறி போகணும். தமிழ் தேசிய அரசியல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுல நம்ம வளர்ச்சி பெறணும். அதுக்கு எதிராக எத்தனை தத்துவங்கள் வந்தாலும், அது கூட நம்ம வாதிடலாம், விவாதம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். நாம நம்மளுடைய தத்துவத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். யாருடைய அழிவையும் நம்ப பெருசா பார்க்கக்கூடாது. அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்து தான் நான் இத அணுகுறேன். அந்த அப்படி நான் பார்க்கும்போது, உண்மையிலேயே ஏதோ ஒரு தத்துவத்தால இந்த திராவிடம் அப்படின்றது வீழ்ந்தது அப்படின்னா, எனக்கு மகிழ்ச்சி. ஆனா எந்த ஒரு தத்துவமே இல்லாத ஒரு கூட்டத்தால எந்த இது என்னன்னே சொல்ல முடியல. அந்த மாரி ஒரு கூட்டத்தால இப்படி ஒரு தத்துவம் வீழ்த்தப்படுது அப்படின்றத அது ஒரு நல்ல சகுனமா இல்ல நல்ல எப்படி சொல்லுவாங்க அத? இது ஒரு சமூகத்துக்கு ஏற்றதா நான் பார்க்கல. இப்போ இந்த திராவிடம் வீழ்ந்த அதே இடத்துல தான் இப்ப தமிழ் தேசியமும் ஒரு வீழ்ச்சிய பார்த்திருக்கு. இந்த கூட்டத்தால, இந்த தத்துவம் இல்லாத ஒரு கூட்டத்தால, தமிழ் தேசியமும் ஒரு வீழ்ச்சிய பார்த்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான இவ்ளோ நாளா ஒரு தத்துவம் ரீதியாக பேசப்பட்டுட்டு இருந்த தமிழ் அரசியல், தமிழர்களுக்கான அரசியல் அப்படின்ற இடத்துல, ஒரு ரசிகர் மனப்பான்மை அப்படின்றது வென்றிருக்கா? ஒரு சினிமா ரசிகரை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அப்படின்றது தான் நம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. இங்க சில பேர் உண்மையிலேயே தமிழ் தேசியம் ஒரு வீழ்ச்சி அடைந்தத நெனச்சு கண்ணீர் விட்டுருக்கிறத பார்த்துருக்கேன். நெறைய வீடியோக்கள பார்க்குறேன். உண்மையிலேயே நானும் அப்படிதான். 4ஆம் தேதி 12 மணி வரைக்குமே, மதியம் 12 மணி வரைக்குமே எனக்கு நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா 12 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை தளர ஆரம்பிச்சு, நைட்டு ஃபுல்லா அழுக, அடுத்த நாள் ஃபுல்லா தலைவலி. இப்படியே அந்த நாட்கள் ஃபுல்லா முடிஞ்சது. ஆனா அவ்வளோதான் 2 நாள். நம்ம சிந்திக்க வேண்டியது நெறைய இருக்கு. நான் சிந்தனைய உட்படுத்தி நான் யோசிச்ச வரைக்கும், நாம என்ன பண்றோம்? இந்த மக்கள் ஏன் இப்படி போயிட்டாங்க? அப்படின்னு நம்ம நெறைய சிந்திக்கும்போது, நான் புரிஞ்சுகிட்டது, இங்க அதிகமா படித்தவர்கள் தமிழ் தேசியம் பக்கம் ஈர்க்கப்படல. அரசியல் படுத்தவே படல. அதே மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் மிகப்பெரிய அளவுல அரசியல் படுத்தப்படல. அடுத்த தலைமுறை அப்படின்றத நம்ப எப்படி அத எடுத்துக்கிறதுன்னே நமக்கு தெரியல. அது இன்னமும் நம்ப சிந்திக்க வேண்டியது நெறைய இருக்கு அந்த இடத்துல. அப்ப இவர்கள் ஏன்
இன்னைக்கு நான் இப்ப எனக்கு ஒரு 27, 28 வயசு ஆகுதுன்றப்போ, என் கூட இருக்கக்கூடிய சக அ மனிதர்கள பார்க்கும்பொழுது, இந்த தலைமுறையில இருக்கிறவங்கள பார்க்கும்போது, உண்மையிலேயே அதிகப்படியான மக்கள் அரசியல்படுத்தப்படாம இருக்காங்களோ! அப்படின்ற ஒரு அ ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. இத வந்து திராவிட கட்சிகள் தான் பண்ணாங்க. அத நம்ப வந்து மறுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அது அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மக்கள் அரசியல்படுத்தப்பட்டால் இவர்களுக்கான அரசியல் எது? இவர்களுக்கான தத்துவம் எது? இவர்களுக்கான பாதை எதுன்றத அவங்க கண்டுகொள்வாங்க அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு, அவங்கள அரசியல்படுத்தாம விட்டுட்டாங்க. ஆனா, இப்ப அது அவங்கள மட்டுமே மாத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அது நம்பளையும் சேர்த்து தான் பாதிச்சிருக்கு. தமிழ் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிற மக்களையும் தான் அது பாதிச்சிருக்கு. தமிழ் தேசியத்துக்கும் அது ஒரு பின்னடைவா வந்து சேர்ந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ப அடுத்து சிந்திக்கணும். இங்க சில பேர் இன்னும் இப்ப நான் பார்க்கும்போது, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இனிமேல் இந்த மக்களுக்காக பேசக்கூடாது அப்படின்றாங்க. சில பேர் இந்த மக்களுக்காக பேசி என்ன உபயோகம் அப்படின்றாங்க. ஆனா நம்ப ஒரு விஷயத்த மனசுல புரிஞ்சுக்கணும். ஒருவேளை தமிழ் தேசியம் பேசப்படாமல் அப்படியே போகி, தமிழ் தேசியம் இனி வருங்காலத்தில் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு, மூழ்கடிக்கப்பட்டா, இது வந்து இந்த மக்கள் நம்பள அங்கீகரிக்கலன்றது மட்டுமே காரணம் கிடையாது. அது வெறும் 50% தான். மீதி 50% இன்னைக்கு இந்த தமிழ் தேசியத்துக்காக நாம்ப தோள் கொடுக்காமல் போறோம் இல்லையா? இந்த போகக்கூடிய மக்களும் மீதி 50% காரணமா இருப்போம். 50% காரணமாக இருப்போம். உங்க மனசுல நம்ம யோசிச்சுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியத்தோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்க போறீங்களா? அப்படின்னு. நான் பார்த்த தமிழ் தேசியம், நான் கத்துக்கிட்ட தமிழ் தேசியம், எனக்கு இந்த தமிழ் கத்துக் குடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு வீழ்ச்சி வரும்பொழுது, நாம்ப வந்து அதுக்காக திரும்ப வரணும். திரும்ப நமக்கு அதுக்காக போராடணும். போராடி தோற்றாலும் ஓகே தான். ஆனா, அத வேடிக்கை பார்த்துட்டு, "இல்ல இது இவ்வளதான் முடிஞ்சது" அப்படின்னு சொல்லி விலகி போறது அப்படின்றது கோழைத்தனம். இந்த கோழைத்தனம் தான் இந்த தமிழ் தேசியம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்ததா? இத நீங்க நல்லா மனசுல புரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை இதுதான் நீங்க கத்துக்கிட்டது அப்படின்னா, தாராளமா போகலாம். இல்ல இந்த தமிழ் தேசியம் கோழைகளுக்கான தமிழ் தேசியம் அல்ல. நாம உண்மையிலேயே போராளிகளாக தான் இங்க இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நபர்களும் 20,00,000 பேர் இந்த நாம் தமிழர் அவர்களுக்கு வந்து ஒ ஒ வாக்களிச்சிருக்காங்க. இதுல குறைஞ்சபட்சம் ஓரிரு லட்சம் வாக்காளர்களாவது இளைஞர்களா இருப்பாங்க. 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஓரிரு லட்சமாவது இருப்பாங்க. ஒவ்வொருவரும் தங்களுக்கான அரசியலை தங்களுக்கு தெரிஞ்ச அரசியல பேசணும். இப்ப நான் இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு முழு அரசியலும் தெரிஞ்சு தான் நான் இங்க பேசுறேன் அப்படின்றதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு கொஞ்சம் தெரியும். இவ்வளவுதான் தெரியும். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அரசியல பத்தி. எனக்குன்னு இந்த திராவிடத்த பத்தியும், தமிழ் தேசியத்த பத்தியும், அ இந்துத்துவாவ பத்தியும், தலித்தியம் பத்தியும் ஒரு பார்வை இருக்கு. ஒரு புரிதல் இருக்கு. அதிலிருந்து நான் பேசுறேன். உங்களுக்கான புரிதல்ல இருந்து நீங்க பேசுங்க. உங்ககிட்டயும் தவறு இருக்கலாம். என்கிட்டயும் தவறு இருக்கலாம். விமர்சிக்கலாம். கத்துக்கலாம். கதைப்போம். களமாடுவோம். ஆனா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இது மாரி அரசியல் சார்ந்து உரையாடிக் கொண்டே இருக்கும்போது, இந்த சோசியல் மீடியாவ அதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, இந்த சோசியல் மீடியாவ வச்சு தானே இன்னைக்கு இவ்ளோ பெரிய கூட்டத்த அரசியலே தெரியாத ஒரு கூட்டமா மாத்தி வச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய ஒரு கூட்டத்த வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ நாம்ப இந்த கூட்டத்த திருப்பி எடுக்கணும். இவர்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னா, இதே சோசியல் மீடியாவ தான் பயன்படுத்தி ஆகணும். ஒவ்வொருத்தர்கிட்டயும் இன்னைக்கு மொபைல் ஃபோன் இருக்கும். Instagram இருக்கும். Facebookலயோ, மெட்டாவுல இருப்பீங்க. X தளத்துல இருப்பீங்க. YouTubeல வீடியோ போட முடிஞ்சவங்க YouTubeல போடுங்க. ஆனா, பேச தெரிஞ்ச அரசியல், நமக்கு தெரிஞ்ச அரசியல், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இங்க அரசியல் மாற்றம் வந்துட்டு இருக்கு. தத்துவம் ரீதியான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய புரிதல் என்ன? பேசுங்க. நானும் பேசுறேன். எல்லாருமே பேசுவோம். பேசும்பொழுது ஒவ்வொருத்தருடைய தவற இன்னொருத்தர் விமர்சிப்போம். மாறி, மாறி விமர்சிச்சுக்கலாம். மாறி, மாறி நம்ப கதைச்சுக்கலாம், களமாடலாம். ஆனா, ஒவ்வொரு முறையும் நம்ம இத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோசியல் மீடியால வந்து ஒரு அரசியல் கன்டென்ட் அப்படின்றது வந்து அதிகமா பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவும் பொழுது, இத பார்க்கக்கூடிய சமகால மக்கள், இது அரசியல் படாத மக்கள், ஒ மார்னிங்கோ, ஈவினிங்கோ அவன் ஒரு 10 ஸ்க்ரோல் பண்றான் Instagramல அப்படின்றபோது, அதுல 1, 2 அரசியல் சார்ந்து வந்தா கூட, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவனால அத தவிர்க்க முடியாது. பார்ப்பான், நிப்பான். இது என்னன்னு தேடுவான். அவன் அரசியலுக்குள்ள வருவான். அவன் யாருக்காக வரான்? எந்த கட்சிய நோக்கி போறான்? அப்படின்றது 2வது விஷயம். ஆனா, அவன் அரசியலுக்குள்ள வரணும். வந்த பிறகு நம்ப களமாடலாம். அவன் எந்த தத்துவத்த எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒரு தத்துவம் அவன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா, அந்த தத்துவத்துக்கு எதிரா நம்ப விமர்சிக்கலாம், விவாதிக்கலாம். என் தத்துவம் சரி. இதன் அடிப்படையில இது சரி அப்படின்னு சொல்லி விவாதிக்கலாம்.
ஆனா எந்த தத்துவமே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் நம்ம என்னன்னு பேச முடியும்? என்னன்னு அவன விமர்சிக்க முடியும்? என்ன பொறுத்தவரை, நாம்ப வந்து முழுக்க முழுக்க வந்து இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை அதாவது நமக்கு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து இந்த மடத்துல இருக்கிற பிள்ளையார் மாரி ஆயிட்டாரு. போறோம் நம்ம குறைகள அவர்கிட்ட சொல்றோம். அவரு பார்த்துக்குவாருப்பா. நமக்கு எதுக்கு? நாம வந்தோமா, நம்ம வேலைய பார்த்தோமா, போனோமான்னு இருப்போம். அப்படியே இருந்ததுனால, இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் எவ்வளவுதான் வந்து செய்ய முடியும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,00,000 வாக்குகள சேகரிச்சிருக்காரு அப்படின்னா, அது அவருடைய உழைப்பு. அவர் கூட இருந்தவர்களுடைய உழைப்பு. அத நம்ம மறுக்க இயலாது. ஆனா இது மட்டுமே போதுமா? தமிழ் தேசியம் வளர இது மட்டுமே போதுமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. இத மட்டுமே வச்சு இவர்களை மட்டுமே நம்பி இருந்து நம் தமிழ் தேசியத்த வளர்த்தெடுக்க முடியுமா? அப்படின்னாலும் இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் நமக்கு தெரிந்த தமிழ் தேசியத்த நம்ம பேசணும். பேசிக்கிட்டே இருக்கும்போது மட்டும் தான் அது உயிர்ப்போட இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நகரும். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது மறக்கடிக்கப்பட்டுரும். மறந்து போயிடுவோம். இன்னைக்கு சீமான் அவர்கள் இருக்காங்க, பேசுறாங்க. அவரு என்ன பண்ணுவாரு? இன்னும் ஒரு 10 வருஷம் போராடுவாரா? 15 வருஷம் போராடுவாரா? இன்னும் ஒரு 40, 60 லட்சம் ஓட்டுகள வாங்குவாரு. அன்னைக்கு திடீர்னு வேற ஒரு நடிகன் வந்துருவான். இதே மாரி ஒரு சூழல் வரும். திரும்பவும் ஓட்டு 30,00,000க்கு 35,00,000க்கு வந்து நிக்கும். மீண்டும் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம் போராட்டம்னு. இப்படியே தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியுமா? அப்ப இதுக்கு ஒரு முடிவு என்ன அப்படின்னா, மிக வேகமாக நம்ம அரசியல் படுத்தணும். இந்த மக்களை அரசியல் படுத்தணும். நம்மள நாம அரசியல் படுத்திக்கணும். தமிழ் தேசிய அரசியலை அதிகமாக பேசணும். நம்ம இதுவரைக்கும் பேசுனது பத்தல. பேசின விதம் பத்தலாம இருக்கலாம். தவறா இருந்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா, நம்ம இனிமேல் எப்படியா இருந்தாலும் தொடர்ந்து பல பேர் இந்த அரசியல பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் தான், இத நம்ம உயிர்ப்போட வச்சுக்க முடியும். கண்டிப்பா பல இளைஞர்கள் தொடர்ந்து பேசுவீங்கன்னு நம்புறேன். நானும் பேசுறேன். கண்டிப்பா நீங்களும் பேசுங்க.